வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பை நாம் காலையிலே இல்லம் தேடி உங்களுக்கு சொல்வதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சாதாரணமாக ஒரு இல்லத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான். அவனுக்கென்று ஒரு தனி வீடு, இல்லம், குடும்பத்தில் நல்ல மனைவி, குழந்தைகள், பெற்றோர், மிக சிறந்த செல்வம் எல்லாமே இருக்கிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது என்று சொன்னாலும் கூட வீரம் இல்லாமல், துணிவில்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை பயனுற்றதாக ஆகிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இல்லாமல் வெறுமனே துணிவில்லாமல், தைரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒருவரை பார்த்து நாம் சொல்லும் பொழுது அவனுக்கு முதுகு தண்டே இல்லைப்பா என்று சொல்வது வழக்கம். ஒரு வீரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் நிர்ணயம் செய்யக்கூடியதற்கு பேச்சு வாக்கிலும் கூட முதுகு தண்டு பற்றி எடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த முதுகு தண்டிலே என்ன வியாதிகள் வரும், எங்கு இருக்கிறது அது, அதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை நாம் இந்த மருத்துவ குறிப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய முதுகின் பகுதியிலே தனித்தனி எலும்புகளாக வெர்டிபிரா என்று சொல்லுவோம் 33 எலும்புகள் ஒன்றிணைந்து ஒரு தண்டுவடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பல்வேறு திசைகளிலே நாம் எப்படியெல்லாம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த திசையிலே அது திரும்பி நம்மை திரும்ப வைக்கிறது. நாம் நின்ற வாக்கிலேயே நம்மால் எந்த புறமும் திரும்பி பார்க்க முடியும். அதற்கு இந்த முதுகு தண்டு, அந்த எலும்புகள் தான் மிகவும் அவசியமானது. இந்த தண்டுவட எலும்புகள் உள்ளே தண்டுவட நரம்புகளை உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு எலும்பு கூடு என்பதிலே சந்தேகமில்லை. இந்த 33 எலும்புகளுக்கு மத்தியிலும் உள்ளே இருந்து தண்டுவடத்தின் நரம்புகள் வெளியிலே 33 நரம்புகளாக வெளியே வந்து உடலுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து சென்று நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகளையும் இயக்கங்களையும் கட்டுப்படுத்துகிறது, இயக்குகிறது என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் கண்ணால் காண முடியாத இடத்திலே தண்டுவடம் இருந்தாலும் கூட, அந்த எலும்புகள் இருந்தாலும் கூட அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தண்டுவடத்தை ஸ்திரத்தன்மையோடு உறுதியோடு வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு துணிவை தருகிறது, நோயற்ற வாழ்விலை வைத்து கொள்கிறது. ஏனென்றால் பெரும்பாலும் நிறைய பேர் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கழுத்து வலி, முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி என்று ஒரு மருத்துவமனையிலே 10 நோயாளிகளுக்கு இடையிலே ஒருவருக்காவது அந்த பாதிப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த நோய்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இந்த தண்டுவட எலும்புகளிலே ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அதற்கு என்ன தீர்வு, ஏன் வருகிறது என்பதை பார்த்தோம் என்றால், பெரும்பாலும் நாம் முதலேயே சொல்லியதைப் போல அடிபடுதல், இரண்டாவதாக திடீரென்று ஒரு எடையை தூக்குவது, திடீரென்று திரும்புவது, அல்லது கிருமிகளின் தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய எலும்புகள் பாதிப்பு அல்லது எலும்புகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஜவ்வு பாதிப்பு, டிஸ்க் என்று சொல்லுவோம். அதற்கு அடுத்தால் போல் பார்த்தீர்கள் என்றால் எலும்பு தேய்மான வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சியிலே வயது ஆக ஆக தேய்ந்து எலும்புகள் அதனை ஈடுகட்டுவதற்காக வளரும் பொழுது சிறு சிறு முற்களைப் போல எலும்புகள் நீண்டு கொள்ளும். செர்விக்கல் லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் என்று அந்த ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதுதான் பெரும்பாலானோர் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கழுத்திலே பட்டை, முதுகு தண்டுக்கு ஒரு பெல்ட் என்று போட்டுக்கொண்டு இன்றைக்கெல்லாம் தங்களுடைய பணியை செய்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள். அவர்களுக்கு எல்லாமே இந்த முதுகெலும்பு வியாதிகள் அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அதே போல் உடலிலே ஏதாவது ஒரு இடத்திலே புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த புற்றுநோயினுடைய அணுக்கள் அந்த தண்டுவட எலும்புகளுக்குத்தான் தீவிரமாக பரவுகிறது. செகண்டரிஸ் இன் த ஸ்பைன். அது மட்டுமல்ல, நேரடியாக எலும்புகளிலேயே புற்றுநோய் ஏற்படலாம். எலும்பு மச்சையிலே மல்டிபிள் மைலோமா என்று சொல்லக்கூடிய அது நேரடியாக இந்த தண்டுவட எலும்புகளைத்தான் பாதிக்கிறது. அதனால் பல்வேறு பிரச்சனைகள், உதாரணமாக கழுத்து பகுதியிலே பாதித்தது என்று சொன்னால் உடனடியாக இனம் தெரியாத ஒரு கழுத்து வலி, பிறகு வலி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருதல், அதிலிருந்து கைகளுக்கு 2 புறங்களிலும் வலி அதிகமாகி கொண்டு வருகிறது. சாதாரணமாக சிரித்தாலோ அல்லது இருமினாலோ கைகளிலே கடுமையான வலி ஏற்படும். திடீரென்று சாட்டைகளை அடித்ததை போல வலி என்று சொல்லுவோம்.
அதனால் இதற்கு விப்ளாஷ் சிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்திலே ஒரு பெயரும் உண்டு. ஒருவனை எப்படி ஒரு சாட்டை எடுத்து அடித்தால் அந்த வலி உணர முடியுமோ அப்படி இந்த எலும்பு தேய்மான நோய்களிலே கைகளுக்கு இந்த வலி வரும். பிறகு கை கால்கள் மரத்து போகும், உணர்வுகள் குறையும், அவர்களால் நடக்க முடியாது. மேற்கொண்டு பாதிப்பு தொடர்ந்து நடந்தால் 2 கைகள் கால்களுமே செயலிழந்து விடக்கூடிய தன்மைக்கு கூட இந்த நோய் எடுத்து சென்று விடுகிறது முதிர்ந்த நிலையிலே. அதனால் இது ஏதோ கழுத்து வலி தானே எல்லோருக்கும் இருப்பதை போல, இடுப்பு வலி தானே எல்லோருக்கும் இருப்பதை போல எனக்கும் இருக்கிறது என்று நாம் அசட்டையாக இருக்காமல் என்ன அடிப்படையிலே காரணங்களிலே இந்த நோய் வருகிறது என்பதனை ஒரு கைதேர்ந்த மருத்துவரை உடனடியாக அணுகி நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி சோதனை செய்து கொண்டால் இந்த நோயை கட்டாயமாக தவிர்ப்பது மட்டுமல்ல. ஏனென்றால் பெரும்பாலும் இன்றைக்கு பார்த்திருக்கின்றால் இயற்கை உணவுகள் இல்லை, கலப்படங்கள் அதிகமாகிவிட்டது. இயற்கை உணவுகளாகிய பழங்கள், கீரைகள், காய்கறிகளை நாம் உணவோடு சேர்த்து கொள்வதில்லை. நேரம் இல்லை, பரபரப்பான வாழ்க்கை, டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த டென்ஷன் வாழ்க்கையே நமக்கு பெரும்பாலும் ஆகிவிட்டது. இவைகளெல்லாம் மூளையிலே தூண்டப்பட்டு அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நச்சு கலவைகள் அவைகளெல்லாம் இந்த எலும்புகளை தாக்கி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை தரக்கூடிய கால்சியம் சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உரிந்து விடுகிறது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஹார்மோன் மாற்றங்கள், பல்வேறு மருந்து மாத்திரைகளை மருத்துவரை கலக்காமல் சாப்பிடுவது, இவைகளெல்லாம் எலும்புகளை உறிஞ்சி கால்சியம் சத்தை வெளியிலே எடுத்து அந்த எலும்பு நொறுங்கும் தன்மைக்கு மாறிவிடுகிறது. ஆஸ்டியோபொரோசிஸ் இன்றைக்கு பெரும்பாலான பெண்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த நோய் பாதிப்பு இருக்கிறது என்பதனை. ஆண்களுக்கும் இது பாதிக்கிறது. அதனால் இயற்கையோடு ஒன்றாத இந்த வாழ்க்கை சூழலிலே ஏற்படக்கூடிய பரபரப்பிலே இது போன்ற நோய்கள் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெரும்பாலான நோய்கள் உடலிலே உற்பத்தி ஆகிறது அல்லது வருகிறது. பெரும்பாலான நோய்கள் இன்றைக்கு விலைக்கு வாங்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்டது தான் இந்த ஸ்பாண்டலோசிஸ் என்ற நோயும் கூட. தனக்கு என்ன முடியும், தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்காத வகையில் எந்த அளவுக்கு அந்த பணியை செய்ய முடியும், எந்த வகையான பழக்க வழக்கங்கள் நம் உடலை பாதிக்கிறது, புகைப்பிடித்தல், மதுபானங்களை பயன்படுத்துதல், பான் பராக் போன்ற பல்வேறு வஸ்து புகையிலைகள் இவைகளெல்லாம் பயன்படுத்துவதனால் நம்முடைய உடல் பாதிக்கிறது, சதைகள் வலுவிருக்கிறது, நரம்பை பாதிக்கிறது, எலும்புகள் தேய்மானமாகிவிடுகிறது. இவைகளெல்லாம் நாம் தவிர்த்து நோயற்ற வாழ்விலே வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, இப்படிப்பட்ட இந்த முதுகு தண்டுவட எலும்பு நோய்கள், இத்துணை பிரச்சனைகள் சொல்கிறீர்களே, வேறு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலே மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயை தடுத்து நிறுத்துகிறது. நாளடைவிலே மூளைக்கு இரத்த ஓட்டம் செல்லாமல் ஒரு கிறுகிறுப்பு மயக்கம், தலையை திடீரென்று திருப்பினால் அப்படியே என்னை தள்ளிவிடுவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. விபிஐ, வெஸ்டிபுலர் பேசிலர் இன்சிபிசி என்று இந்த ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அது ஆரம்ப காலத்தினுடைய தன்மை. இது தொடர்ந்து நீடித்தால் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் குறைந்து மூளையினுடைய ஒரு பகுதி தேய்ந்து விடுகிறது, தீய்ந்து விடுகிறது. செரிப்ரல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்லுகிறோம். இது நாளடைவிலே கை கால்கள் ஒரு புறமாக வேலை செய்யக்கூடிய தன்மை இழந்து அவர்களுக்கு பக்கவாதம் பாதித்து விடுகிறது. சாதாரண ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த மருத்துவ குறிப்பில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதே, இவைகளை நாங்கள் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதற்கு என்ன வழி? நீங்களாம் லேசான ஒரு வழி இருந்தாலும் கூட உடனடியாக எக்ஸ்ரே பரிசோதனைகள், தேவைப்பட்டால் அதற்கு மேலே சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன்கள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவு, நம்முடைய இரத்தத்தினுடைய அளவு, இவைகளெல்லாம் சோதனை செய்து பார்க்கும் பொழுது நம்முடைய எலும்புகள், அந்த எலும்புகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் எளிமையாக உணர்ந்து கொண்டு மருத்துவம் ஆரம்பிக்கப்படுகிறது. சில நேரங்களிலே இன்றைக்கு எலும்பினுடைய அடர்த்தியை அறிந்து கொள்ளக்கூடிய சோதனைகள், போன் டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சோதனைகள் இன்றைக்கு வந்துவிட்டது. நம்முடைய எலும்பினுடைய ஸ்திரத்தன்மையிலே எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, இந்த உறுதித்தன்மை குறைந்தால் நாம் என்ன மருந்து மாத்திரைகள், என்ன உணவுகளை மாற்றி அமைத்து நாம் எலும்புகளுக்கு வலு கொடுக்க முடியும், அல்லது எலும்பு வலுவாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதனை அப்படியே காப்பாற்றி கொண்டு காலங்களுக்கு செல்ல வேண்டும். வயதாகி விட்டாலும் கூட எலும்பு தரம், எத்தனையோ பேரை சொல்லுவான் எனக்கு போன் வெயிட்டுங்க என்று சொல்வார். பார்த்தீர்கள் என்றால் ஒல்லியாக
ஏதோ காற்றடித்தால் வேகமாக விழுந்து விடுபவர்களைப் போல இருப்பார்கள். ஆனால் எடை பார்த்தால் 65-70 கிலோ குறைந்தபட்சம். எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு வியாதிகளும் நாம் விலைக்கு வாங்க தயாராகிவிட்டோம். நல்ல ஓய்வு, கீழே படுக்கக்கூடிய படுக்கை கடினமானதாக இருக்க வேண்டும். தலையினையை மிக உயரமாக வைத்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக தூங்கும் பொழுது திரும்பி ஒரு கழித்து படித்து கையை நிறைய பேர் மடித்து வைத்து கொண்டே உறங்குவார்கள். பந்து போல ஒரு சுருண்டு படுத்து கிடப்பார்கள். அவைகளெல்லாம் வியாதியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. நம்முடைய பழக்க வழக்கங்களின் மாற்றங்களிலே நாம் பல்வேறு வியாதிகள் வாராமல் தடுப்பது மட்டுமல்ல, வந்தாலும் குணப்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. அதற்குரிய ஒரு நல்ல மருந்து மாத்திரைகள், நல்ல சத்து, காய்கறிகள், கீரைகள், பழக்க வழக்கங்களை, கெட்ட பழக்க வழக்கங்களை, மதுபிடி பானங்களை பயன்படுத்துதல், புகைப்பிடித்தல் அனைத்தையும் நிறுத்தி விடுதல், பிறகு அதற்கு உண்டான பல்வேறு மருந்துகள், இன்றையெல்லாம் எலும்பு ஸ்திரத்தன்மையை கூட்டக்கூடிய அருமையான ஊசி மருந்துகள் குளுக்கோஸ் வடிவத்திலேயே கலந்து இறக்கப்படுகிறது. உடனடியாக அவருடைய கால்சியம் சத்துகள் அங்கும் இங்கும் இருப்பவை எல்லாம் எடுக்கப்பட்டு எலும்புகளோடு ஒட்ட வைத்து எலும்பை உறுதிப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் அருமையாக வந்துவிட்டது. அதே நேரத்தில் இது ஆரம்ப வெறும் தேய்மான வளர்ச்சி நோய்களா அல்லது புற்றுநோயினுடைய வெளிப்பாடா என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு அதற்குரிய மருத்துவரை அணுகி அவர்களுக்கு வேணுங்கிற மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய உடற்பயிற்சிகளை பல்வேறு வகையிலே இந்த ஸ்பைனல் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம், அவைகள் சொல்லித்தரப்படுகிறது. முடநீக்கு சிகிச்சை மருத்துவர்கள் எல்லாம் அணுகி பல்வேறு பயிற்சிகளை எல்லாம் கற்று தேர்ந்து நம்முடைய முதுகு தண்டு எலும்புகளை உறுதியாக வைத்து கொண்டு நாம் உறுதியான ஒரு தன்மையோடு வாழ வேண்டும் என்று ஒரு உறுதியான முடிவை இன்றைக்கு எடுப்போம். நோயற்ற வாழ்விலே வாழ்வோம் என்று வாழ்த்தி நாளை மற்றும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.